Hey, hello friends. இது ப்ராமிசஸ் சீரீஸில் வர 4th வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம அசிங்க் அண்ட் அவைட் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ப்ராமிஸ் அப்படிங்கிறது அசிங்க்ரனஸ் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அசிங்க்ரனஸ் டாஸ்க் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார் லூப் இருக்குது. அந்த ஃபார் லூப் எப்போ முடியும் அப்படின்னு ப்ரௌசருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஏபிஐ கால் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றது ப்ரௌசருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து அசிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செட் டைம் அவுட் அப்படிங்கிறது. செட் டைம் அவுட் அப்படிங்கிறது இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. அது ஒரு 1 செகண்டோ 10 செகண்டோ அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம கொடுத்த டைமுக்கு அப்புறமா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதெல்லாம் அசிங்க்ரனஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராமிஸை கால் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த டாஸ்க் முடிஞ்ச பின்னாடி அந்த டேட்டா வந்துட்டு இந்த தென் அப்படின்ற கால்பேக்குள்ளே வரும். ஸோ அந்த டைமில் நமக்கு அந்த ஏபிஐலேருந்து வர டேட்டா எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை வச்சு இப்போ என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இந்த கால்பேக்குள்ளே நம்ம எழுதுவோம். பட் இந்த ப்ராமிஸ் அப்படின்ற அசிங்க்ரனஸ் டாஸ்க்கை நம்ம சிங்க்ரனஸாக மாற்ற முடியுமா அப்படின்னா ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அசிங்க் அண்ட் அவைட். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோடு வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல கன்சோல் அப்படின்னு இருக்குது, ஏ அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் தென்னில் டேட்டா அப்படின்றது கன்சோல் ஆகும். லாஸ்ட்டாக பி அப்படின்றது கன்சோல் பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணும்போது ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஏ அப்படின்றது நார்மலாக கன்சோல் ஆகிடுச்சு. இது அசிங்க்ரனஸ் டாஸ்க், அதாவது செட் டைம் அவுட் அப்படிங்கிறது அசிங்க்ரனஸ் டாஸ்க். அது முடிஞ்ச பின்னாடி இது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைமில் வந்து நமக்கு வேறு கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பி அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது ரிசால்வ் ஆன பின்னாடி இந்த கால்பேக் வந்து கால் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போது ஆர்டராக பண்ணணும் அப்படின்னா அசிங்க் அவைட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அசிங்க் அவைட் யூஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அவைட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அசிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இதை கால் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த தென் அண்ட் கேட்ச் இந்த 2 செக்ஷனும் நமக்கு தேவையில்லை. இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல அவைட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அவைட் அந்த ப்ராமிஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த டேட்டா தான் நம்ம தென் கால்பேக்கில் யூஸ் பண்ண அந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். அதை ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஏ கன்சோல் ஆகும். அதுக்கப்புறம் வெயிட் வந்துட்டு இந்த ப்ராமிஸ் வெயிட் பண்ணும் இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்ம கன்சோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிஏ கன்சோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த கோட் பிளாக் ஆகி அசிங்க்ரனஸ்க்கு பதிலாக இப்போ சிங்க்ரனஸாக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாமல், அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த ரியாக்டில் இருக்கிற யூஸ் எஃபெக்டில் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது. ஆனால் வந்து நமக்கு அசிங்க்ரனஸ் அண்டு அசிங்க் அண்ட் அவைட் தேவைப்படும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா IIFE அப்படின்னு சொல்கிற இந்த இமீடியட் இன்வோக் ஃபங்க்ஷன் எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்டை கொடுத்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.